பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த நாளையும் கிறிஸ்துவுக்குள் ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுத்த தேவன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். தேவன் ஒரு தெய்வ பிள்ளைக்கு கிருபையை தந்தால் அவன் கொம்பு உயரும். தேவனுடைய நாமத்தினால். ஆமென். எந்த இடத்திலும் உன்னுடைய கொம்பு உயரும் போது, உன்னுடைய வல்லமை வெளிப்படும் போது, உனக்கு மகிமை உண்டாகும் போது, கர்த்தரை உயர்த்தி நிறுத்தும் போது, ஆமென், அந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல், என் நாமத்தினால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் கொம்பு உயரும், அவனுடைய வல்லமை வெளிப்படும், மகிமையாய் மாறும். தாவீதை ஆமென் எவ்வளவு அளவுக்கு பெருக்கினார் என்றால், ஆடுகளின் பின்னால் போன உன்னை ஆமென் ராஜாவாய். ஹல்லேலூயா. ஆமென். மடுவுக்கு மலைக்கும் உள்ள வித்தியாசம், பள்ளத்தாக்குக்கு மலைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காலை வேளையில நம்மையும் அவர் உயர்த்துவார், நம்முடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்துவார். எப்படி? அவருடைய நாமத்தை நிமித்தம், நாம் அறிந்த கர்த்தர் இயேசுவின் நாமத்தை நிமித்தம், நம்மை அழைத்த கர்த்தர் இயேசுவின் நாமத்தை நிமித்தம், நம்மை தெரிந்து கொண்ட பிள்ளையாய் மாற்றின தேவனுடைய நாமத்தை நிமித்தம் நம்முடைய கொம்புகளும் உயரட்டும். தெய்வ கிருபை பெற்ற தெய்வ பிள்ளையே, உன் கொம்பு உயரும். தெய்வ கிருபை பெற்ற தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, உன்னை உயர்த்தும்படியாய்த்தான் அவர் கிருபை தந்தார். அவரை பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகள் உயருவார்கள். அவரை பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகள் வளருவார்கள். அவரை பற்றி கொண்ட தெய்வ பிள்ளைகளுடைய கொம்பு உயரும். ஹல்லேலூயா. உயரும் போது பெருமை வந்துட வேண்டாம். உயரும் போது ஆமென் அகந்தை வந்துட வேண்டாம். ஆமென் நிர்மூலமாகிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே இதை தந்தது, அந்த வார்த்தை புரிந்து கொள், என் நாமத்தினால். ஆகவே நம்முடைய பலத்தில் அல்ல நம்முடைய கொம்பு உயர்ந்தது, நம்முடைய முயற்சியும் ஆமென் நம்முடைய பிரயாசம் அல்ல, தேவனுடைய நாமத்தில். அதை இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படி உயர்ந்தது என் தேவனால், இப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டது என் தேவனால், என்னுடைய குடும்பம் இப்படி வளர்ந்தது, என் ஊழியம் வளர்ந்தது என் தேவனால் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனால் உன் கொம்பு உயரும். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எங்கள் கொம்பு உயரணும். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நெருக்கடிகள் மத்தியில் உம்முடைய நாமம் உயரத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர். எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறீர். அன்பு தேவனே, ஒருவராவது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மறந்துடக்கூடாது. ஆமே உயர்ந்த பின்பு உம்மை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தில் உயர்த்துவீராக, உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் நாமத்தில் அவன் கொம்பு உயரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.